ஸ்ரீமத் பாகவதம் 85ஆம் பகுதி. மீனின் வளர்ச்சியில் அதிர்ச்சியும் தான் ஆச்சரியமும் கொண்டிருந்த சத்யவிரத மன்னனின் மனதில் திடீரென்று அப்போதுதான் ஒரு தெளிவு பிறந்தது. வடிவத்தில் ஒரு மீன் போல தோன்றினாலும் இது நிச்சயம் பகவான் நாராயணரின் லீலைதான் என்ற முடிவுக்கு வந்தான் மன்னன். கடவுளே, பகவானே, திருமாலே, தாங்கள் இப்படி மீனாக வந்திருக்கிறீர்கள் என்று தோன்றுகிறது. இதென்ன திருவிளையாடல்? எதற்காக என்னை சோதிக்கிறீர்கள் என்று கேட்டான். மத்ஸ்யாவதாரம் எடுத்திருந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவனிடம் கூறினார், சத்யவிரதா, நீ எண்ணியது சரிதான். இன்றிலிருந்து 7ஆம் நாள் சகல லோகங்களும் பிரளயத்தில் மூழ்கப் போகின்றன. அப்போது உன்னை நோக்கி ஒரு படகு வரும். உன்னை காப்பாற்றுவதற்காகவே நான் அனுப்பும் படகு அது. அதில் மூலிகைகள், விதைகள், செடி கொடிகளோடு சப்த முனிவர்கள், 7 முனிவர்களான சப்த ரிஷிகளையும் ஏற்றிக் கொள்வாய். அப்போது நான் திமிங்கல வடிவத்தில் உம்மிடம் வருவேன். படகை என் செதில்களில் கட்டிவிடு, நான் இழுத்துச் செல்வேன் என்றார். பகவானே, படகை எதனால் உம்மோடு கட்டுவது? அது தவிர பிரளய காலத்தில் இருள் சூழ்ந்திருக்குமே, எதுவுமே கண்ணுக்கு தென்படாதே என்று கேட்டான் சத்யவிரத மன்னன். வாசுகி பாம்பை கயிறாக்கி படகை என் செதில்களில் கட்டிவிடு. இருட்டை நினைத்து கவலை கொள்ளாதே. 7 முனிவர்களே வெளிச்சமாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பார்கள் என்று மீன் யோசனை கூறிவிட்டு சென்றது. அதற்கு பின் மன்னன் சத்யவிரதன் பிரளயம் வரப்போகும் நாளை எதிர்பார்த்து காத்திருந்தான். 7ஆம் நாள் கருத்த மேகங்கள் திரண்டு ஆகாயம் இருண்டது. வானத்தை கிழித்து விட்டது போல இடி மின்னலுடன் மழை இடைவிடாமல் கொட்டியது. புயலும் காற்றும் சீறியடிக்க கடல் கொந்தளித்தது. சகல லோகங்களும் நீரில் மூழ்கியது. அப்போது தர்பாசனத்தில் மிதந்து கொண்டிருந்த சத்யவிரத மன்னனை நோக்கி படகு ஒன்று வந்தது. மன்னன் இறைவன் கூறியபடி சகல மூலிகைகளையும் வித்துக்களையும் சப்த ரிஷிகளையும் படகில் ஏற்றிக்கொண்டான். படகு அங்கும் இங்கும் அலை பாய்ந்தது. அது மூழ்கும் தருணத்தில் திமிங்கலம் வந்து சேர்ந்தது. சத்யவிரத மன்னன் வாசுகி பாம்பினால் படகை திமிங்கலத்துடன் கட்டினான். பின் பகவானை தொழுதபடி தனக்கு ஆத்ம ஞானத்தை போதிக்குமாறு கேட்டான். அவன் பிரார்த்தித்தபடி பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தத்துவார்த்தங்களை அவனுக்கு உபதேசித்தார். அந்த உபதேசமே மத்ஸ்ய புராணம். பின் உயர தூக்கியடித்த அலைகளின் மத்தியில் சூறை காற்றுக்கும் சுழலுக்கும் பலியாகாமல் மத்ஸ்யாவதார பெருமான் படகை பத்திரமாக இழுத்துச் சென்றார். 85ஆம் பகுதி நிறைவடைந்தது.